விஜய் அவர்களோட கில்லி இந்த 4 நாள்ல எவ்வளவு வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் அபிஷன் ஜீவிந்த் அவர்களோட முதல் படமான வித் லவ் இதுவரையும் எவ்வளவு கலெக்ஷன், எவ்வளவு ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்ப்போம். உண்மையிலேயே பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. அப்புறம் இது இல்லாம மயிலாடு அப்படிங்கிற படம், அந்த படம் இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு ஷேர் வந்திருக்கு. இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. விஜய் அவர்களோட "நிலாவே வா" அப்படிங்கிற படம் தான். அதுல "நீ காற்று நான் மரம்" அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதுல வரக்கூடிய ஒரு சில் அவுட் ஃப்ரேம் தான். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு நாகராஜன், தமிழ்செல்வன், அருள் பிரசாத், அப்புறம் ஹரிஷி அப்படிங்கிறவங்க, முருகன், சாண்டி இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. இந்த வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து நான் ரெகுலரா வீடியோ போட மாட்றேன். நடுவுல நெறைய நாள் பிரேக் எடுத்துக்கிறேன். அதுவும் முக்கியமா இந்த மந்த் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய நாள் பிரேக் எடுத்துட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம மேல நெறையா புகார். என்னன்னா, ஹைப் அப்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க பண்ணீங்க அப்டின்னா, நம்ம சேனல் கொஞ்சம் இன்னும் அதிகமா நெறைய பேருக்கு போய் காட்டும் அப்டின்னு கேட்டதுக்கு, "நீ வீடியோவே சரியா போடுறதில்ல. உனக்கு ஹைப் வேற ஒரு கேடா?" அப்டின்னு நம்மள திட்டுறாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். என்ன அப்டின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்டின்னா, ப்ளூ தக்காளில நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு ஒரு டீம்லாம் கிடையாது. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய பேக்கிரவுண்ட்ல இருந்து இந்த டெக்ஸ்ட், அதாவது இமேஜ் போட்டு டெக்ஸ்ட் போட்டு Photoshopல ரெடி பண்றேன்ல, அதுவா இருக்கட்டும், தம்ப்நெயிலா இருக்கட்டும், கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு எஸ்இஓ பண்ணி அத வீடியோவ அப்லோட் பண்றதுலருந்து ஏ டூ இசட் நான் மட்டும் தான் பண்றேன். எனக்கு ஒரு டீம்லாம் கிடையாது. வீடியோவ பண்ணி முடிச்சுட்டு, "எப்பா இத அப்லோட் பண்ணிருப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா, நான் போறேன்ப்பா" அப்படின்லாம் சொல்லிட்டு போற அளவுக்கு எனக்கு டீம் கிடையாது. ஸோ மேபி ஃபியூச்சர்ல அது அமையலாம். இப்போதைக்கு ஏ டூ இசட் நான் மட்டும் தான். ஸோ இப்போ ஆக்சுவலா இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சில பர்சனலா சில இடத்துக்கு நான் வேண்டியதா இருக்கு. அதனால வீடியோ சில நேரத்துல லேட் ஆகுது, சில நேரத்துல போட முடியாம ஆயிருது. நானும் சரி ஓகே வந்து போட்டுறலாம் அப்படின்னு போகும்போது, அது ஒரு கட்டத்துல பண்ணவே முடியாத ஒரு நிலைமை ஆயிடுது. கண்டிப்பா இனிமே ரெகுலரா வீடியோ வரும். நடுவுல கண்டிப்பா 1 நாள், 2 நாள் பிரேக், அதாவது மந்த்லி கண்டிப்பா ஒரு 2 நாள் பிரேக் அப்படிங்கிற மாரி வந்தா, அது நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்றேன். அப்படி ஏதாவது ஒரு பிரேக் எடுத்துக்கிற மாரி இருந்தது அப்படின்னா, நீங்களுமே அத புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்பி, இப்ப நான் வசூலுக்குள்ள போறேன். முக்கியமா அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களால முடியும் அப்படின்னா, அதையும் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப் இத பண்ணிக்கோங்க. இப்ப நான் வசூலுக்குள்ள போறேன். "ஓ ரோமியோ" அப்படிங்கிற படம் நேத்து டே 11 இந்தியால 1,80,00,000, உலகம் முழுக்க 2,35,00,000, இந்தியால 68,25,00,000, உலகம் முழுக்க 87,30,00,000. 100 கோடி பட்ஜெட், 55 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 47 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் 85% ரெக்கவர் பண்ணியிருக்கு. அதாவது இன்னும் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் இன்னும் ஒரு 16, 17 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஒரு 2 கோடி கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் கணக்கு பண்ணா கூட ஒரு 20 கோடி கிட்ட வரும். பார்ப்போம் எந்த அளவுக்கு வரப்போற நாட்கள்ல பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. "அஸ்ஸி" அப்படிங்கிற படம் டே 4 இந்தியால 79,00,000, உலகம் முழுக்க 84,00,000, 5,95,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட், 18 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 3 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்த படம் இப்போதைக்கு 17% தான் ரெக்கவர் பண்ணியிருக்கு. மோசமான கலெக்ஷன். அப்புறம் "தோ திவானே செஹர் மெயின்" அப்படிங்கிற படம் டே 4 இந்தியால 70,00,000, உலகம் முழுக்க 73,00,000, 6,26,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட், 15 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 3 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கும் ஷேர் வந்திருக்கு. 22% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் "பம்பு கட் 2" அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேத்து 4வது நாள் இந்தியால 47,00,000, ஓவர்சீஸ்ல 75,00,000, உலகம் முழுக்க 1,22,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 2,92,00,000 இந்தியாலயும், 7,35,00,000 ஓவர்சீஸ்லயும், 10,27,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 6 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இப்போதைக்கு 4 கோடி கிட்ட, 4,43,00,000 ஷேரா வந்திருக்கு. 73% இந்த படம் வேர்ல்டு வைடு ஓவராலா இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஆனா இதுல முக்காவாசி கலெக்ஷன் ஓவர்சீஸ் கலெக்ஷன் தான். அப்புறம் "கப்பிள் ஃப்ரெண்ட்லி" அப்படிங்கிற தெலுங்கு படம் நேத்து டே 10 ஆந்திரா, தெலுங்கானால 39,00,000, உலகம் முழுக்க 50,00,000. டோட்டலா ஆந்திரா, தெலுங்கானால 7,37,00,000, உலகம் முழுக்க 9,96,00,000, 8 கோடி பட்ஜெட், 4 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 5 கோடிக்கு மேல ஷேர் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு "கப்பிள் ஃப்ரெண்ட்லி". அப்புறம் "ஹே பல்வந்த்" அப்படிங்கிற படம் டே 4 ஆந்திரா, தெலுங்கானால 70,00,000, உலகம் முழுக்க 90,00,000, 5,73,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 9 கோடி பட்ஜெட், 6,5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இப்போதைக்கு 3 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 47% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு.
அப்புறம் அபிஷன் ஜீவிந்த், அனஸ்வரா ராஜன் நடிச்ச வித் லவ் இதுவரையும் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா நேத்துமே மண்டே ஒர்க்கிங் டே 18வது நாளுமே நல்ல கலெக்ஷன். தமிழ்நாட்டுல 54 லட்சம், உலகம் முழுக்க 58 லட்சம், 24 கோடியே 63 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 33 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 8 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸுமே கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட தான் போயிருக்கு. 16 கோடிக்கு மேல ஷேர் வந்து அதாவது இந்த படம் பட்ஜெட் ரெக்கவரியுமே 200%க்கு மேல, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ரெக்கவரியுமே 200%க்கு மேல ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதாவது பிளாக் பஸ்டர் அப்படின்னு வெர்டிக்ட் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வசூல். அப்புறம் சசிகுமார் அவர்களோட மயிலாடு படம் தமிழ்நாட்டுல 6 லட்சம் 11வது நாள். டோட்டலா இந்த படம் இந்தியால 3 கோடியே 60 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. ஷேரா வந்திருக்கிறது 1 கோடியே 84 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 3 கோடிக்கு போயிருக்கு. 61% ரெக்கவர் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மயிலாட் அப்படிங்கிற படம் ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. ஸோ ரீ ரிலீஸை பொறுத்தவரையும் துணிவு வந்து நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 9 லட்சம், டோட்டலா 64 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 26 லட்சம் ஷேரா வந்திருக்குங்க இந்த 4 நாள்ல. கில்லி ரீ ரிலீஸ் நேத்து கூட ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு தமிழ்நாட்டுல. நேத்து 4வது நாள் தமிழ்நாட்டுல 35 லட்சம், இந்தியால 38 லட்சம். 2 கோடியே 32 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியால 2 கோடியே 54 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 1 கோடியே 7 லட்சம் ஷேரா வந்திருக்கு இந்த ரீ ரிலீஸ் கலெக்ஷன்ல. ஸோ கில்லி ரீ ரிலீஸ்ல ஒரு டீசென்டான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஒரு 3 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு கலெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் தெரி ரீ ரிலீஸ் ஆகுது, தாய் கிழவி வருது. தாய் கிழவிக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து 4 இயர்ஸ் ஆஃப் வலிமை. ஸோ வலிமை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஓப்பனிங் வந்த படம். அந்த படம் லைஃப் டைம் எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். தமிழ்நாட்டுல 101 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 80 லட்சம், கர்நாடகால 7 கோடியே 70 லட்சம், கேரளால 2 கோடியே 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 52 லட்சம், ஓவர்சீஸ்ல 40 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. 159 கோடியே 85 லட்சம். இந்த படம் வந்து உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 150 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இந்த படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 101 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 84 கோடி கிட்ட தான். இந்த படம் வசூல் ரீதியா, அதாவது பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா இந்த படம் ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். டே 1 எல்லாம் பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அதாவது இந்த படம் இருக்குல்ல, இந்த படம் மட்டும் நல்லா இருந்தது, ஒரு ரிசல்ட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது அஜித் அவர்களோட கெரியர்லே டாப் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது. அப்புறம் வினோத் அவர்களோட மொத்தமா எல்லா படத்தோட பாக்ஸ் ஆபீஸும் அதோட வெர்டிக்டும் இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ சதுரங்க வேட்டை தான் முதல் படம், 4.5 கோடி பட்ஜெட். ஆனா 12 கோடிக்கு மேல வசூல் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சுது. தீரன் அதிகாரம் 1 இந்த படம் வந்து 65 கோடி வசூல், 35 கோடி பட்ஜெட். இந்த படமே ஒரு சூப்பர் ஹிட். நேர்கொண்ட பார்வை ஆக்சுவலா இந்த படமே 35 கோடி பட்ஜெட், 103 கோடிக்கு மேல மேல வசூல். இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சுது. வினோத் அவர்களோட கெரியர்லேயே வலிமை மட்டும்தான் கொஞ்சம் சரியா போகாத ஒரு படம். வலிமை 160 கோடி கிட்ட வசூல் வந்தது, ஒரு ஃபிளாப் அப்படிங்கிற வெர்டிக்ட் தான் எடுத்தது. துணிவு பாத்தீங்க அப்படின்னா 160 கோடி பட்ஜெட், 214 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வந்து வசூல் வந்து இந்த படமும் சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சுது. இப்போ ஜனநாயகன் வரப்போகுது. இந்த படம் அதை விட எல்லாத்த விட பெரிய பட்ஜெட் படம். இந்த படத்துக்கு நிறைய சிக்கல் இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அது எவ்வளவா இருக்க போகுது, இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்க போகுது, அதாவது வினோத் அவர்களோட கெரியர் பெஸ்ட் மூவியா இருக்க போகுதாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். Signing off, Rahman.